கர்த்தருடைய பார்வையிலே கர்த்தருடைய எண்ணத்தின் பிரகாரமாய் அவன் 1000 பலத்த ஜாதியுமாக இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் சாதாரணமாக சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த கனத்தை நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது மகனுக்காக தேவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற பிரகாரமாக ஆண்டவர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தாவீதுடைய வீட்டுக்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு சாதாரண ஒரு சின்னவனாய் சிறியவனாய் காணப்பட்ட போதிலும் கர்த்தருடைய பார்வையில் அவர் வித்தியாசமானவனாய் காணப்பட்டார். ராஜாவாக யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வரிசையாக நிறுத்தி இவர்தானா என்று சொல்லி மிகுந்த கேள்விக்குறியோடு சாமுவேல் நின்று கொண்டிருந்த போது ஆண்டவர் திட்டவட்டமாக பேசிவிட்டார். அவருடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், அவருடைய தோற்றத்தை பார்க்க வேண்டாம், அவருடைய வயதை பார்க்க வேண்டாம், இவர்களில் ஒருவனையும் நான் ராஜாவாக தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், அந்த தாவீது மற்றவருடைய கண்களுக்கு எப்படியோ சொந்த குடும்பத்திலே அந்த தகப்பனுடைய பார்வைக்கும் அவன் சாதாரண ஒரு சின்னவனாய் சிறியவனாய் காணப்பட்டான். உனக்கு இந்த ஏதாயும் குழந்தைகள் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது ஒரு சின்ன பையன் உண்டு, அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் தெளிவாக பேசினார். இவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற ஒரு மகாபெரிய அரசன், ஒரு மகாபெரிய ராஜா. இவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த சாமுவேல் தேவனுடைய வெளிப்பாடோடு கூட அந்த பையனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இம்மானுவேலுக்கு 1 வருஷ காலம் முடிந்து 2வது வருஷத்திற்குள்ளாக அவன் காவல் எடுத்து வைத்திருக்கிறான். தேவன் அவனை எப்படி பார்க்கிறார், தேவன் அவனை குறித்து என்ன யோசிக்கிறார், என்ன நினைக்கிறார், அப்படியே நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வளர்க்கப்படுகிற முறை வித்தியாசமாக இருக்கும். அவனுக்காக நாம் ஜெபிக்கிற முறை வித்தியாசமாக இருக்கும். அவனை கவனிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார். 75வது வயதிலே ஆண்டவர் சொன்னார். விசுவாசிக்க முடியாத, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. 2வதாக ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி மகாபெரிய ஒரு சந்ததியாக இருக்கும் என்று சொன்னார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன பேசினாரோ, அதே போல தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஒரு சாதாரண சிறுவனாகிய ஈசாக்கின் மூலமாக ஒரு மகாபெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியை உண்டாக்கினார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே யூத ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி எந்த இடத்திலும் இல்லை. அவர்கள் பலத்த ஜாதியாக இருக்கிறார்கள். அவர்கள் 1000, 10,000 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலையிலே ஒரு மகாபெரிய ஒரு வல்லமையோடு பலத்தோடு இன்றைக்கு இந்த உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வார்த்தை இதுதான். இம்மானுவேல் சின்னவனாயிருந்தால் சிறியவனாயிருந்தால் அவன் 1000 பலத்த ஜாதியுமாவான். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் அவனை குறித்து என்ன நினைக்கிறார், அதுதான் உண்மை. அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே நாம் விசுவாசித்து நம்பி அதிகமாய் அதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அருமையான இந்த மகனுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்றுவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே நான் அதை தீவிரமாய் நடத்திப்பேன். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறது போல ஆண்டவர் சில சமயங்களிலே அவர் கொடுக்கக்கூடிய வசனங்கள், வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் மிகப்பெரியதாய் காணப்பட்டாலும் அதை நிறைவேறுவதற்கென்று ஒரு நேரத்தையும்
காலத்தையும் அவர் குறித்திருக்கிறார். யோசேப்பு ஏற்று தேசத்திலே அடிமையாய் அவர் கொண்டு போகப்பட்ட போதிலும் கூட ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரத்தை, சமயத்தை வைத்திருந்தார். அவனுடைய அடிமைத்தனம் நீங்கியது, அவனுடைய வாழ்க்கையின் சோகங்கள், கஷ்டங்கள் நீங்கியது. முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசனாக யோசேப்பு உயர்த்தப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சகல தேசத்தார்களும் அந்த யோசேப்பை தேடி வந்தார்கள். ஏற்ற காலம், ஏற்ற நேரம். அந்த நேரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக, ஜெயமாக வாய்க்க பண்ணுவார். அந்த நாள் வரையிலும் தேவ சமூகத்திலே அந்த மக்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏற்ற நேரம், சரியான நேரம், தேவன் குறித்த நேரம். அதுவரையிலும் அவசரப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, ஆண்டவர் என்னென்ன விதமாக, என்னென்ன காரியமாக நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார்களோ அந்த ஆலோசனையின் பிரகாரமாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்திலே, குறித்த நேரத்திலே அவரை வளர்த்து அநேக மக்களுக்கு அவரை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சாமுவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஒரு சாதாரண குழந்தையாக இருந்து தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சமயம் வந்தது, நேரம் வந்தது. அவன் தேவனுடைய பராமரிப்பிலே வளர்க்கப்பட்டவன். அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன நினைக்கிறார், என்ன யோசிக்கிறார், என்ன பேசுகிறார், that is the real thing. நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேகர் சொல்லுவார்கள், இதுதான் அவருடைய நிலை, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனக்கு தெரிந்த அநேக கர்த்தருடைய தாசர்கள் பிள்ளைகள் உண்டு. அகஸ்டின் சாலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷர் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என்கிற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய தகப்பனுக்கு சில பிள்ளைகள் இருந்தார்கள். அவர் கடைசி பையன். அதிகமாய் பலவீனப்படுவார், அதிகமாய் கஷ்டப்படுவார். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஒரு பெரியவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த தகப்பனார் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளை குறித்து யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, அந்த அகஸ்தீனை பற்றி தான் எனக்கு கவலை. அடிக்கடி அவன் வியாதிப்படுகிறான், பலவீனப்படுகிறான், என்ன செய்வது? ஒரு நாள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த சிறுபயனாய் இருந்த அகஸ்தீன் தேவ சமூகத்திலே அழுது அவர் ஜெபித்தார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு எதிர்காலம் இல்லையா? எனக்கென்று ஒரு நல்ல வருங்காலம் இல்லையா? கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த முழு குடும்பத்திலும் அகஸ்டின் சாலிஸ் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அநேகர் அவருடைய செய்தியை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மகாபெரிய தெய்வீக வல்லமையோடு, அபிஷேகத்தோடு கூட அந்த பையன் பயன்படுத்தப்பட்டார். இன்றைக்கு அந்த இயக்கம் இந்தியாவில் ஒரு பெரிய இயக்கமாக இருக்கிறது. ஏற்ற காலம், குறித்த காலம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போக விடக்கூடாது. கர்த்தர் அந்த நேரத்திலே அவனுக்காக என்ன செய்ய வேண்டுமோ, என்னென்ன விதங்களிலே அவனை உருவாக்க வேண்டுமோ, என்னென்ன விதங்களிலே அவனை வளர்ப்பிக்க வேண்டுமோ, என்னென்ன விதங்களிலே அவனுக்கென்று அவர் கிரியை செய்து அவனை உயர்த்த வேண்டுமோ, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவதாக the real thing. தோற்றத்தின்படி எதை யோசியாதபடி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து, குழந்தைகளை குறித்து என்ன சொல்கிறார், அதின் பிரகாரமாய் சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவர்களை தேவன் உயர்த்தும்படியான அந்த நேரம் வரையிலும் பொறுமையோடு, ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதே வசனத்திலே வாசிக்கிறோம், நான் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். You need not to be worried for that. நீ அதற்காக எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் போதும், பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தால் போதும், தேவ சமூகத்திலே அவருடைய தேவைகளை, கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், அவர்களை ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாற்றத்தக்கதாக நான் அந்த காரியத்தை என்ன செய்வேன், தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறது போல நம்முடைய குழந்தைகளுக்காக அவர் கிரியை செய்கிறார். நமக்காக அவர் பேசுகிறது போல குழந்தைகளிடத்திலும் ஆண்டவர் பேசுகிறார்.
அவருடைய உணர்வுகள் சில சமயங்களிலே அவர்கள் அழும் பொழுது அந்த உணர்ச்சிகள் ஏன் எதற்கு அந்த அழுகையை புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் அதை புரிந்து கொள்வார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கப்பெற்ற பலன். அவருடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றுவார். அவர் அதற்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவர் அதற்கான காரியங்களை அவர் செய்வார். வழிகளிலே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா, தூதர்களை அனுப்புவார். அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டுமா, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதற்கான காரியங்களை அவர் செய்வார். வேலைக்காக கடந்து சொல்லும் பொழுது ஐயோ இந்த நேரத்திலே இந்த பையனுக்கு இது தேவையாக இருக்குமே, ஐயோ இந்த நேரத்திலே அந்த பையன் விழித்துக் கொள்வானே, என்ன செய்வது யோசிக்க வேண்டாம். இரண்டாவது பகல் எனக்கு பிறந்த பொழுது அவரை கவனிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. தாயார் வேலைக்கு சென்று விடுவார்கள். திடீரென்று வீட்டை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள். ஒரு மாதத்திற்குள்ளே என்ன செய்வது? குழந்தையாய் இருந்தான். தொட்டில படுக்க போட்டு விட்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் வருகிற வரையிலும் இவன் விழிக்க கூடாது என்று ஜெபித்து விட்டு சொல்லுவேன். ஆச்சரியமாக இருக்கும். புதிய வீட்டுக்காக அங்கெல்லாம் அழைத்து விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவன் தூங்கிக் கொண்டிருப்பான். கர்த்தர் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சிரித்த முகத்தை பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார். அவர்களுடைய கலங்கமில்லாத அந்த உள்ளத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட இருதயத்தை தான் விரும்புகிறார். இப்படி அநேக ஆவிக்குரிய பாடங்களை பிள்ளைகள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். இம்மானுவேல் தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அவன் சின்னவன், இப்பொழுது ஒரு சிறிய குழந்தை. அவன் 1000 சின்னவன் 1000 அவன் 10,000 மாறுவான். அந்த நாள் வரும் பொழுது இப்படி ஊழியக்காரர் சொன்னாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கர்த்தரை நாம் நிச்சயமாக அந்த குடும்பத்தோடு கூட நாமும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரார். God bless you. Thank you, Pastor. We have a special person here. I call upon Anurag Vincent uncle. Uncle, I don't know. I think everybody knows here. Uncle is a great evangelist. He is a great singer. He is a great musician. And now uncle is going to sing a special song for us. And I would call Anurag Vincent uncle to come here and sing a song for us. Good evening, everybody. எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம பிள்ளைங்க இருந்தா நல்லா இருக்கும். I am so happy to be here on this blessed evening, on the celebration of the dear child Emmanuel, to celebrate his first birthday. I am so happy and hope everyone is happy to join this party. As a minister of, as a servant of God, before I sing the song, I would like to bless the child. In the name of Father, Son, and the Holy Spirit, I bless the child. It is a precious gift that God has given to Rajesh and Pavitra. Congratulations, Rajesh and Pavitra. God bless you. And as he grows, let him grow in Jesus. May God strengthen him
and fill him with his power and strength. Amen. Yes. John. Okay. John இல்லையா? இதுவரை நம்முடைய தேவன் நமக்கு அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஒரு காணிக்கையாக இந்த பாடலை நான் பாடுகிறேன்.